السلام عليكم. وعليكم السلام. الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் ஒருவராகவும் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய நம்முடைய மகத்தான இரட்சகரை, நம்முடைய படைப்பாளரை, ஞானமிக்க அந்த ஒருவரை இங்கே நாம் நினைவுகூறுவதற்காக, அவரை நினைவுகூறுவதற்காக இந்த வலைதள வகுப்பிலே நாம் அனைவரும் ஒன்று குழுந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லாது இல்லா, அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ கிடையாது என்றும் நாம ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலில் அறிவை அடைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டதாகவும் அதிலே 6346 வசனங்கள் உள்ளதாகவும் நாம் அறிகிறோம். அதுல தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய வார்த்தைகள்ல ரேண்டமா நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த 2 வாரமா நம்ம சூரா 49 அல் ஹுஜராத் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புள்ள சுவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல இருந்து நாம சில வசனத்தை பார்த்துருக்கிறோம். கிட்டத்தட்ட 5 வரைக்கும் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன் போன வாரத்தோட. இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் 6 பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சுவர்கள் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம்னு பேசியிருந்தோம், ஒற்றுமையை பத்தி. ஒரு சோற்றின் செங்கற்களை போல அப்படின்னு நல்லா நமக்கு நினைவுபடுத்துறாரு. அதை நாம எப்பவுமே அந்த ஒரு தலைப்பை பார்க்கும் பொழுது அது சம்பந்தமா நமக்கு நினைவு வருதுங்கிறத திரும்ப நம்ம நினைவூட்டுவோம். தொடர்ச்சியா வசனம் 6 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நம்பிக்கை கொண்டு வரே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூப்பிடுறாரு. எல்லா சட்டமுமே நம்பிக்கை நமக்கு தான். இத நம்பிக்கை இல்லாத ஒருத்தன் கேட்டு ஒன்றும் பயனடைய போறது இல்லை, கேட்க போறதுமே இல்லை. அல்ல யாருக்கு சொல்றாருன்னா நமக்கு தான் நிறைய அட்வைஸ் பண்றாரு. நிறைய நல்ல நாம செய்யக்கூடிய எல்லாத்தையுமே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய, இது அவருக்கு இவருக்குன்னு சொல்லாம நமக்கு தான் இந்த குர்ஆன் சொல்லுதுங்கிறத எடுத்துக்கணும். நாம அதுக்கு மாறுபட்டு நாமெல்லாம் நல்லவங்க, நமக்கு தகுதி இல்லை, நமக்கு அது சொல்லல, அது அவனுக்கு சொல்லப்படுது அப்படின்னு நம்ம கடந்து போயிடாம, அவன்ல ஒருத்தர் நம்ம இருந்தா என்ன அல்லாஹ் சொல்லுவாரோ அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இந்த வசனம் சொல்லும் போது நம்பிக்கை கொண்டு வரே அப்படின்னு அழைக்கிறார். ஈமா கொண்டவங்களே, அல்லாஹ்வை நீ நேசிக்க நம்பிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும்? தீய மனித ஒருவன் உங்களுக்கு ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால் அப்படின்னு சொல்லுகிறார். இல்ல சொல்லும் போதே என்ன சொல்றாருன்னா, தீய மனிதன் ஒருவன் சொல்றார். தீய மனிதன் ஒருவன் உங்களிடத்தில் ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால் அப்படின்னு சொல்லிட்டு, அறியாமையின் காரணத்தால் சில மனிதர்களுக்கு எதிராக நீங்கள் அநியாயம் புரிந்துவிட்டு நீங்கள் செய்வதற்காக செய்தவற்றுக்காக வருத்தமும் மேலும் கை சேதமும் அடையாதிருக்கும் பொருட்டு முதலில் நீங்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றார். இங்க சொல்ற விஷயம் என்னன்னா, கேட்கிற செய்தியெல்லாம் நம்ம பரப்புறது வதந்தின்னு அது சொல்றாங்களாம். ஒரு மனிதன் சொல்லும் போதே தீயன்னு சொல்றாரு. அந்த மனிதனை பத்தி தீய மனிதன் நமக்கு அறிவும்ல, நம்மள யாரு எப்படிப்பட்டவங்க, நம்பிக்கைக்குரியவங்க, நம்பிக்கை இல்லாதவங்க, பொய் பேசக்கூடியவங்க, பொய்ய பரப்பக்கூடியவன், நம்ம சமுதாயம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு காலம் நிறைய அனுபவம் நல்லா கொடுத்துருக்கிறாரு. நம்மளோட வாழக்கூடிய மனிதர்களே ஒரு தன்மை நம்ம அறிஞ்சு வச்சிருப்போம். இவர் யாரு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நம்ம பாக்குறோம்ல, இவர் என்ன பண்றாரு, என்ன தொழில் பண்றாரு, என்னவா இருக்கிறாரு, அரசியல்வாதியா இருக்கிறாரு, சமூக நபரா இருக்கிறாரு, சேவையாதாரா இருக்கிறாருன்னு பாக்குறோம். சில பேர் குணநலங்கள் நமக்கு தெரியும், யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளே நிறைய பல வகைப்பட்ட மக்கள் இருக்கிறோம். நம்மள சடார்னு கோவப்படக்கூடியவங்க, எரிஞ்சு பேசக்கூடியவங்க, சடார்னு மூஞ்சி அடிச்சவா பேசக்கூடியவங்க, அது நமக்கே தெரியாது. ஆக்சுவலா நம்முடைய வார்த்தை பேச்சின் தொனி அப்படி இருக்கும், மிரட்டல் தொனியில் இருக்கும் சில பேச்சு. அந்த மாதிரிலாம் நம்ம பலதரப்பட்ட மக்கள் நம்மளே இருக்கிறோம். அப்படி நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம் யார் எப்படி பேசுவாங்க. சில பேர்ட்ட பேச விருப்பப்பட மாட்டேன், ஏன் பாட மாட்டேன்றோம், அவர்லாம் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுவாருப்பா அப்படி சொல்லுவோம். நம்ம ஒதுங்கிடுவோம், ஏன்னா அவருடைய இயல்பு அப்படி இருக்கும் அது அந்த பேச்சு. ஆனா அது அவருக்கு தெரியாது, அப்படி வேணும்னே அவர் செய்யறது இல்லை. அவர் அந்த பேச்சுடைய பழக்கம் அந்த மாதிரி சொல்றது. நம்ம சொன்னா வருத்தப்படுவானு நினைக்க கூட மாட்டாங்க இந்த விஷயத்த. சாதாரணமா தெரியும், பேசும்போது தெரியாது அவங்களுக்கு. இந்த மாதிரி கேட்டுக்கு நம்ம எல்லாருமே நம்ம கலந்து இருக்கிறோங்க சொல்லலாம். அப்படின்னு ஒரு நபரை பத்தி நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், யார் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அடிப்படையில இங்க ஒருத்தர் செய்தி கொண்டு வரோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்லும் போது தீய மனிதர்களை குறிப்பிட அந்த இடத்துல தீய மனிதன் ஒருவன் அப்படி சொல்றாரு. அப்ப நம்ம அறிஞ்ச ஒருத்தன், அவனை போய் தெரியுது போய் சொல்லக்கூடியவன்பா, ஏதாவது சொல்லிட்டே இருப்பான்பா அப்படி நம்ம முடிவெடுக்கிறோம்ல. அந்த மாதிரி நபர் ஒரு செய்தியை கொண்டு வந்த அன்னைக்கு என்ன செய்யக்கூடாது, அதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, பரப்பக்கூடாதுன்னு சொல்றாரு. நம்ம கேள்விப்பட்ட மாத்திரத்துல என்ன செய்யணும்னா அதை விசாரிக்கணும். முதல்ல அதை சம்பந்தப்பட்ட யாரை பத்தி செய்தி வருதோ சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட விசாரிச்சா தான் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி செய்தி மேய்க்க. நமக்கு என்னது, ஒரு செய்தி கிடைச்சா போதும், அந்த பரப்புல நமக்கு ஆனந்தம்.
அதுல ஒருத்தன் நஷ்டம் அடைஞ்சிட்டான், ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டான், ஒருத்தன் தோத்து போயிட்டான், இவனுக்கு சந்தோஷம். அதை பரப்புறது இல்ல, மகிழ்ச்சி அடைகிறது இல்ல, அவனை கேவலப்படுத்தி போடக்கூடிய விஷயங்கள்ல என்ன செய்யறது, அதை பரப்பக்கூடிய ஒருத்தனா இருப்பான். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையோட தன்மையே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த வசனத்துல பாக்கணும். தீய மனிதன் ஒரு உண்மையிலேயே அவன் ஒரு விஷயத்துக்கு நடந்துக்கட்டுமே, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்குது, ஒருத்தர் நஷ்டம் ஆயிட்டான், ஒருத்தன் அடி வாங்கிட்டான், அதை நம்ம சொல்லணுமா, அதை பரப்பணுமா, அதை பேசணுமா, அதை சொல்லி அவனை கேவலப்படுத்தணுமா? அப்படி இல்லைல்ல. அது நல்ல விஷயம் 4 பேருக்கு பயன்படும்னா நம்ம சொல்றது தப்பு கிடையாது. ஆனா யாருக்குமே பயன்பெறாத நம்முடைய சொந்த ஆனந்தத்துக்காக செய்யறோம் தெரியுமா, அதெல்லாம் நம்முடைய ஆன்மானுடைய உச்சம். நம்மளுடைய ஆன்மா அது அடங்காத ஒரு நிலை இருக்குன்னு அர்த்தம். நம்ம ஆன்மாவுக்கு தீனி போடுறதுன்னு அர்த்தம். நம்ம ஆன்மா வளர்க்க முயற்சி பண்ணல, ஆன்மாவுக்கு கேடு விளைவிக்கிறோம். அந்த மாதிரி தீமையை பரப்புறது, தீமையை செய்யறது, தீமையை சொல்றது, அதை சொல்வதன் மூலம் ஆனந்தம் அடைவது. நம்ம எல்லாம் கடந்தா வந்திருக்கணும், அதான் அதை பேச முடியுது. அதை ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே அது சொல்லலாம் வயிறு வெடிச்சு சொல்லுவாங்களா சில பேருக்கு, அவன் சொல்லலாம் வயிறு வெடிச்சிரும்பா, இவன் கேள்விப்பட்டான்ல அப்படின்னு சொல்லி நம்ம பேசிருக்கான். ஒரு நபரை பத்தி சொல்றான். அப்ப நமக்கும் அந்த மாதிரி நிலைமை இருந்தா வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டுட்டோம்னா அதை சொல்லலாம் வயிறு வெடிச்சிருக்கிற மாதிரியான வார்த்தைகள் நம்மளும் வந்திருக்கிறோம். அது மாதிரி எல்லாம் குரான் தடை செய்யுது. நீ கேள்விப்பட்ட விஷயத்த முதல்ல என்ன செய்யணும், விசாரணை செய்யணும். அது உண்மையா அப்படிங்கறத ஊர்ஜிதப்படுத்தணும். அதுக்கு அப்புறம் தான் அதை ஸ்ப்ரெட் பண்ணுமே தவிர கேட்ட மாத்திரத்தை என்ன செய்யக்கூடாது, அதை பரப்பக்கூடாதுங்கிறது நம்ம குரானுடைய கட்டளையா இருக்குது. அப்ப இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகும் நினைக்க, இந்த மாதிரி பொய்கள் குறைஞ்சிரும். முதல்ல எல்லாம் சொல்ற சிஸ்டம் இருக்குது இல்ல, நீ விசாரிச்சு அதை பரப்புங்க அப்படின்னு சொல்றது. இது என்ன ஆகும் நினைக்க, ஒருத்தரை பத்தி ஒரு சம்பவம் வருது, விஷயம் வருது அப்படின்னா அதை நம்ம விசாரிக்கும் பொழுது அது இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம். அதை விசாரிக்காமல பரப்ப என்ன ஆகும், விசாரிக்கும் என்ன ஆகும் நினைக்கி, இந்த பொய் சொல்லக்கூடிய குற்றம் குறைஞ்சு வந்துடும். இந்த எப்படி சொல்றதுன்னா, நம்ம இந்த பின்னால பேசுறது இல்லையா, அவதூறா பேசுறது, புறம் பேசுறது, இதெல்லாம் நம்ம எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஒழிக்க ஒரே வழி இந்த மாதிரி நேரடியா பேசுறது தான். ஒருத்தரை பத்தி புறம் பேசப்பட்டா நம்ம என்ன சொல்லணும், இது நான் அவனை கூப்பிடுறேன் கேட்கறேன் அப்படின்னு சொல்லணும். இவன் இப்படிப்பா அப்படி ஒரு சம்பவம் நமக்கு வரும் பொழுது நான் அவன்கிட்ட விசாரி கேட்கறேன்னா இவன் என்ன செய்வான், ஆஃப். உண்மைக்கு மாற்றமா சொன்னா இவன் ஆஃப் ஆயிடுவான். உண்மையாகவே சொல்ல இருந்தாலுமே எதுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு அடுத்த சொல்லவே மாட்டான். இப்படித்தான் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த பொய் புறம் அப்பல் சொல்றது இதெல்லாம் ஒழிக்க முடியுமே தவிர, எவ்வளவு நீங்க பயானியான்னு பதி பேசினாலுமே இந்த உபதேசத்தால அதை முடியுமே செய்ய முடியாது. சொல்றது கடமை. எப்ப எடுபடும் அப்படின்னாக்கா நேரடி விசாரணை, என்கொயரி பண்ணா மட்டும்தான். இவன்கிட்ட போய் ஒரு செய்தியை சொன்னா இவன் அவனுக்கு பொறுமை கேட்டுருவான், உட்கார வச்சு தீர்ப்பு எடுப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயம் இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி நபரை நாம உருவாகணும். அப்ப என்ன ஆகுனா, இந்த மாதிரியான ஒரு பொய்கள், வதந்திகள், புறம் பேசுறது, கோல் சொல்றது இதெல்லாம் குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒவ்வொருத்தர் நபருமே அப்படி தெளிவா இருக்கணும். அப்படி இவன்கிட்ட போனா அவன் விசாரிப்பாங்கிற மாதிரி ஒருத்தரை மாதிரி குறிப்பிடாம யார்கிட்ட போனாலும் விசாரிப்பான் அப்படி நிலைமை உருவாக்கணும். அப்படி பண்ணாதான் என்ன செய்யணும், இந்த புறம் பேசுறதை நீ குறைமை தைக்கிற, இந்த வதந்திகளை குறைமை தைக்கிற, நம்ம பாட்டு கேட்டதெல்லாம் பரப்பிட்டு இருந்தோம்னா அது குறைய வாய்ப்பு இல்லை, பெருகிட்டு தான் போயிட்டு இருக்கோம். இது நம்ம ஆன்மாவுக்கே கேடானது. இந்த மாதிரி வதந்திகளை பரவுறது, கேட்ட உடனே அதை பரப்புறது. அதைத்தான் நம்ம சொல்றாரு, தீய மனிதங்கிற முதல்ல குறிப்பிடுறாரு. தீய மனிதன் ஒருவன் அப்படிங்கிற. அப்ப நமக்கு தெரிஞ்ச ஆளுதான் ஒரு செய்தியை கொண்டு வந்த உடனே நம்ம பரப்புறோம்னா இப்ப 2 பேருமே தீயவன் தான். நமக்கு தெரிஞ்சவன் தீயவன் சொல்லி அவன் பொய்யத்தான் சொல்றான்னு தெரியும் நமக்கு. நம்ம ஆனந்தத்துக்காக சந்தோஷம் கொஞ்ச நேரம் இருக்கும். நம்முடைய எதிரி நஷ்டப்பட்டானா அதை பரப்புறத மும்முரமா இருப்பான். நம்முடைய எதிரி ஒரு கேவலப்பட்டானா அதை பரப்புறதுல மும்முரமா. எதுக்கு, கொஞ்ச நேரம் நம்ம ஆனந்தமா இருக்கும். நம்மளுக்கு நம்மளை எதிர்த்தான்ல, நம்மளோட வம்பு பண்ணான்ல, நம்மளை பழிச்சு இருக்கணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கில் நம்ம செய்வோம், அதை விசாரிக்காமலே ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதெல்லாம் நமக்கு தடை செய்து நம்பிக்கையோட தன்மை இல்லை அப்படிங்கிறத ஒரு வார்த்தையில் அல்ல வச்சிருக்கிறாரு. தீய மனிதன் ஒருவன் அப்படிங்கிறார். தீய மனிதன் சொன்னதை நாம பரப்புனா நாம அவனை சேர்ந்தவன் தான். நாமளும் தீய மனிதன், எனக்கு அவன் தானப்பா சொன்னா பழிபட முடியுமா? அங்க அடுத்து அல்ல சொல்றாள் அந்த விஷயங்களை நீ விசாரித்துக் கொள்ளு சொல்றாள். செஞ்சோம்னா அதை செய்யறது இல்லை. முதல் விஷயத்தை மட்டும் ரெண்டாவது கடைசி வரைக்கும் படிக்கிற வசனத்தை பார்க்கணும். விசாரிக்காமலே நாம என்ன செய்யறோம், அதை கேட்ட மாத்திரத்திலே நாம எப்படி தப்பிச்சு நினைக்கிறோம், எனக்கு அவன் சொன்னான் இவன் சொன்னான் நான் கேள்விப்பட்டேன் இப்படி பேசி தப்பிக்க நினைக்கிறான். அந்த தப்பித்தலுக்கு எல்லாம் அங்க வார்த்தைகள் இல்லை. அடுத்த ஒரு வார்த்தை எல்லாம் முட்டு போடுறாரு இந்த இடத்துல, நீங்க விசாரித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறார். அப்ப அதில் நம்ம கவனம் செலுத்துறது இல்லை. கேட்ட மாத்த பரப்புறோம்னா நம்ம ஆன்மா பலகீனமா இருக்குது, அந்த சந்தோஷம் அடைந்த மட்டும்தான் பாக்குது அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அப்ப சொல்லும் போது தீய மனிதன் ஒருவன் உங்களுக்கு ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால், எந்த செய்தியா இருக்கட்டும், எதையாவது கொண்டு வந்தால் அறியாமையின் காரணத்தால், நீங்க அந்த விஷயத்தை அறியாமலே அது உண்மையா பொய்யா, அதனுடைய தரம் என்ன, எது பிரித்திய பார்க்காம கணிக்கிறதை செய்யாம என்ன செய்யறது, நீங்க அறியாமையின் காரணத்தால் சில மனிதர்களுக்கு எதிராக நீங்கள் அநியாயம் புரிந்து விட்டுங்கிறார். நாம செய்யக்கூடிய அந்த காரியத்தால அது சில மனிதருக்கு எதிராக அமையுது. உண்மையிலே சம்பவம் நடக்குது, திருடவே இல்லை, அவன் திருநாள் நம்ம கேள்விப்பட்டு பரப்பன என்ன ஆகுது,
சம்பந்தம் அவன் நம்ம அநியாயம் பண்ணிட்டோம்ல. ஒரு தவறே செய்யாத ஒருத்தனுடைய விஷயத்துல தலையிட்டு அவன் தவறு செஞ்ச மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டான். எடுக்க முடியுமா? அதை அந்த பொய்யை திரும்பி வாபஸ் வாங்க முடியுமா? அவன் பட்ட கேவலத்தை நம்ம அதை திரும்ப வாங்க முடியுமா? அவன் எவ்வளவு மனசு சஞ்சலப்பட்டிருப்பான் சமுதாயத்தின் மத்தியில, ஊர் மத்தியில. அதை நம்ம எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது அதை. அப்ப அந்த மாதிரி விஷயத்த நீங்க செஞ்சுட்டு திருமணம் என்ன செய்ய போற, வருத்தப்பட போறது நல்லா நினைவுபடுத்துறது அந்த இடத்துல. அப்போ அறியாமையின் காரணத்தால் சில மனிதர்களுக்கு எதிராக நீங்கள் அநியாயம் புரிந்து விட்டு இந்த நீங்கள் செய்தவற்றுக்காக வருத்தமும் கை சேதமும் அடையாது இருக்கும் பொருட்டுங்கிறார். நம்ம நன்மைக்கு தான் நல்லா சொல்றாரு விஷயத்த கூட. நீ இப்படி ஸ்ப்ரெட் பண்றதுனால என்ன ஆகும்னா நீ தான் கை சேதம் அடைய போறங்கிற. நம்ம செஞ்ச காரியத்துக்காக நம்ம வருத்தப்படுறோம்ல, ஒவ்வொரு தடவையும் தப்பு பண்ணிட்டு திரும்ப திரும்ப என்ன பண்றோம், வருத்தப்படுறோமா இல்லையா? அந்த விஷயத்தங்கள்லாம் நமக்கு சொல்றாரு, நம்முடைய நன்மைக்கு தான் சொல்றாரு. தீய மனிதன் ஒரு செய்தி கொண்டா நீ ஸ்ப்ரெட் பண்ணாத அப்படிங்கிறது யாருக்கு நன்மை? நமக்கு தான் நன்மை. நீங்கள் அந்த சங்கடத்தை அடையாமல் இருக்கும் பொருட்டு, நீங்கள் உங்களுடைய வருத்தமும் கை சேதமும் அடையாது இருக்கும் பொருட்டு முதலில் நீங்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். விசாரிக்காம செய்யக்கூடிய அந்த விஷயம் நமக்கே கேடா முடியுங்கிறார். வருத்தம்ங்கிறது நம்ம முகமே மாறி போயிருக்காங்க. ஒரு விஷயத்த வருத்தப்பட்டோம்னா எவ்வளவு நமக்கு கவலை தோய்ந்த முகம் ஆயிடுது. இப்பவே பாக்குறோம் நம்ம. இப்ப எலெக்ஷன் நடந்தது, மக்களால் தோக்கடிக்கப்பட்ட மாதிரி அவன் பிம்பத்தை காட்டுறாங்க. அந்த தலைவருடைய முகத்தை நம்மளால பார்க்க முடியல, ரொம்ப சோகத்துல இருக்கிறார். அது ஏன்னா மனசுல வருத்தம். அது மாதிரி நம்ம பாக்குறோம். இது மாதிரி நம்மளுமே ஒரு கூடாத செயலை அறியாம அவர் செஞ்சுட்டு திருமணம் வருத்தப்படுறோம் இல்லையா? இந்த வருத்தமே நமக்கே கேட்டுக்கலாம். இது இல்லாம இருப்பதற்கு என்ன செய்யுங்க, விசாரிக்கிற. விசாரிச்சுட்டு என்ன செய்யுங்க, அதை சொல்லுங்க. அது சொல்லக்கூடிய விஷயமா தான் சொல்லணும். எல்லாம் சொல்லணும் அவசியமே இல்லை. ஒரு விஷயத்த நம்ம ஸ்ப்ரெட் பண்றோம்னா அது நன்மையா இருக்கிறது, மற்றவருக்கு பயன் அளிக்கணும். நம்முடைய கல்வி இன்னொருத்தருக்கு பயன் அளிக்கிறமா இருக்கணுமே தவிர சும்மா டைம் பாஸ்க்கு பேசணும் தெரியுமா, வா பொழுது போல வேலை ஒண்ணா பேசலாம், வா கூப்பிட்டு பேசணும் தெரியுமா, இது வீணான வெட்டியான பேச்சு. அதெல்லாம் ஆக்சுவலா அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது அப்படிங்கிறத நம்ம அதுல புரிஞ்சுக்கிறணும். அப்ப அந்த வசனத்தை முழுமையா நம்ம படிக்கிறோம். தீய மனிதன் ஒருவன் உங்களுக்கு ஏதேனும் செய்தியை கொண்டு வந்தால் அறியாமையின் காரணத்தால், நீங்க தெரியாம ஒரு செய்ய போறீங்கன்னா நீங்க தெரிஞ்சு செய்யல, தெரியாம தான் செய்றீங்க. அது அல்லாவே முதல்ல சொல்றாரு, அறியாமையின் காரணத்தால நீங்க செய்றீங்க, ஆனா பின்னால வருத்தப்படுகிறார். சில மனிதர்களுக்கு எதிராக நீங்க அநியாயம் புரிந்துவிட்டு பின்னர் நீங்கள் செய்தவற்றுக்காக நீ அவனுக்கு எதிராக புரிஞ்சுட்டீங்க. ஆனா உண்மை தெரியும் பொழுது நமக்கு என்ன ஆகுது, நம்ம செய்தவற்றுக்காக வருத்தமும் கை சேதமும் அடையாது இருக்கும் பொருட்டு முதலில் நீங்கள் விசாரித்துக் கொள்ள வேண்டும்ங்கிறத கடைசி நல்லா சொல்றார். ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலையே என்னது, என்கொயரி பண்றதுதான். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே எந்த குற்றமா இருக்கட்டும், களவோ விபச்சாரமோ ஒரு கொலை வழியோ என்னமா இருக்கட்டும், ஒரு அநியாயமோ எதுவா இருந்தாலும், சொத்து சண்டை பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை எதுவா இருந்தாலுமே கேள்விப்பட்ட உடனேயே என்ன செய்யறது, அதை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, விசாரிக்கணும், உண்மை போய் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கறத அல்ல நமக்கு இதுல சொல்றாரு. ஆனா நம்ம இதுல எவ்வளவு பலமா இருக்கலாம் பலகீனமா இருக்கிறது நம்ம தான் உரைச்சி பார்த்துக்கணும். நம்ம ஆன்மை எதை விரும்புது, ஒரு கேள்விப்பட்ட உடனே நம்ம அப்படியே அதை ஸ்ப்ரெட் பண்றோமா, போன்ல பேசுறோம், என்னென்னமோ செய்யறோம், நேரில் பார்க்கல ஆள முடியலன்னா அந்த விஷயத்த உடனே சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொன்னா ரீச் ஆகுமோ அந்த மாதிரி நபர்கள் தான் பேசிடுவோம். ஒரு தந்தி பேப்பர்ல போடுற மாதிரி அவன்கிட்ட சொன்னா அது பேப்பர் மாதிரிப்பா செய்தி ஃபுல்லா அடைஞ்சு போய் சேர்ந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஆள்கிட்ட சொன்னாடிக்கு அந்த ஃபுல்லா மாதிரி நம்ம நடவடிக்கை இருக்குதுன்னா அது குர்ஆனுக்கு எதிரானது இந்த செயல்பாடுகள் அப்படிங்கிறத இந்த வருஷம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அது அல்லாஹ் நமக்கு தடை செய்யறாரு, அது நமக்கு ஆன்மாக்கு தான் அது கேடா முடியுங்கிறது சொல்றாரு. மேலும் கடவுளின் தூதர் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது டாபிக் வேற தனியா வருது, 7வது வசனம் அது தொடர்பு இல்ல, தனியா சொல்றார். மேலும் கடவுளின் தூதர் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். இது ஒவ்வொரு காலகட்டத்திலுமே நம்ம வேதங்கள் இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலுமே நமக்கு அது ஒரு தூதரா இருக்குது. அது நம்முடைய வாழும் காலத்திலேயே தூதர் இருந்தாரு, இப்ப மறைஞ்சு விட்டு தூதர் ஆயிட்டாரு. இப்ப நமக்கு வாழும் தூதராக இருப்பது இந்த குர்ஆன். நமக்கு அதை படிக்கும் பொழுது அவர் வாழும் போது அந்த வசனத்தை மேட்ச் பண்ண பொருந்தி பார்க்கலாம், இப்போ நாம் அதை பொருந்தி பார்க்கலாம். கடவுளின் தூதர் உங்கள் மத்தியில் வந்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த குர்ஆன் ஒரு தூதராக இருக்குது. எந்த விஷயத்தையும் நாம இந்த குர்ஆனுடைய ஒளியில நம்ம தேடி பார்த்தோம்னா அந்த தூதர் நமக்கு வழிகாட்டுவார். குர்ஆன் என்னும் இந்த தூதர் நம்ம வழிகாட்டக்கூடியதா இருக்குது. நம்ம ஒரு தூதர் இல்லைங்கிறது வருத்தப்பட அவசியமே இல்லைங்கிற ஆறுதல் நமக்கு எல்லாம் சொல்றாரு. அதான் சில பேர் நினைப்பாங்க தெரியுமா, சார் நமக்கு மச்சில் இருந்திருந்தால் நம்ம நிறைய கேட்டிருப்போமே, நமக்கு இது தெரியலையே அது தெரியல புலம்புறோம்ல, இதெல்லாம் இருந்துச்சு ஆரம்ப காலத்துல. இப்ப நம்ம தூதர் இருக்கிறாரு, ரொம்ப தொழில் இருக்கிறாரு, கான்டாக்ட் பண்ண முடியல, வருத்தம் அவசியமே இல்லை. அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை தான் இது, உங்கள் மத்தியிலே தூதர் வந்திருக்கின்றார். அது எது, இந்த குர்ஆன் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்குது. குர்ஆன் நம்முடைய கையில இருக்குது, புத்தகமா இருக்குது, மொபைல் இருக்குது, சிப்ல இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, சீட்ல இருக்குது, லேப்டாப்ல இருக்குது, எந்த நிமிஷம் தட்டி பார்க்கலாம். ஒண்ணுமே இல்லையா, வலைதளத்துல போய் பார்த்துடலாம். குர்ஆன்ல தட்டி பார்த்தோம்னா நம்பரை சொல்லிடும். ஒரு குர்ஆன்ல ஒரு வார்த்தை தெரிஞ்சா போறோம், அந்த வார்த்தையை போட்டா எந்த வசனம் எடுத்து கொடுத்தோம். அதோட சாட் ஜிபிடினா இப்ப வந்துருச்சு,
நம்ம ஜெமினில பாக்குறோம் என்ன வேணுமோ, எனக்கு எவ்வளவு பிரிச்சு மேயணுமோ அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்தா போதும். வார்த்தை அரபிலேயோ தமிழ்லயோ டைப் பண்ணோம்னா இது எங்க பளிச்சுன்னு சொல்லியும் என்னென்ன சைட்ல என்னென்ன போட்டிருக்கான்னு சொல்லி அந்த அளவுக்கு எளிமையாக அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. அது நம்முடைய வாழும் தூதராக இருக்குது. சரி, நம்மளோட ஒரு தூதர் இல்லைங்கிற கவலை நமக்கு எப்பவுமே அது தேவையில்லை. அது இப்ப தேவையும் படல. ஒரு காலம் இருந்துச்சு, நம்ம அந்த தூரம் அடைய முன்னால செய்தி அடைய முன்னால நாம் இருந்திருந்தா இப்படிலாம் கேட்டுருப்போம், இப்படி தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைச்சிடும். ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சதே ஃபாலோ பண்றது இல்ல. மேற்கொண்டு தெரிவதற்கு தான் அந்த அறிவு வந்துச்சே தவிர தெரிஞ்சு வச்சதை ஃபாலோ பண்றது நம்ம ரொம்ப குறைவா தான் இருந்திருக்கோம். அதே மாதிரிதான் இப்பவும் நமக்கு நிலைமை இருக்குது. அதனால நமக்கு வாழும் தூதர் குரான் இருக்குதுங்கிறது நமக்கு இந்த வசனத்துல 7 நமக்கு முதல்ல சொல்றாரு. என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பல விஷயங்களில் அவர் உங்களுடைய பேச்சை கேட்டிருந்தால் காரியங்களை நீங்கள் உங்களுக்கே கடினமானதாக ஆக்கி கொண்டிருப்பீர்கள். ஆனா தூதர் ஒருத்தர் விஷயத்தை சொல்றாருன்னா எது சரி எது தவறுங்கிறத வெளிப்படி சொல்றாரு. நமக்கு இன்னைக்கு பாக்குறோம் குரான்ல நம்ம கடவுளை மட்டும் வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்வான ஒரு கொள்கையை, நம்முடைய ஆன்மாவுக்கு மீட்சியான ஒரு கொள்கையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம். இதுக்கு நமக்கு பேசிக் நிறைய விஷயங்கள் அது உண்மை. ஆனா அதோட நம்முடைய செயல்பாடுகள்ல நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கொள்றோம். உதாரணமா நம்ம தொழுகை கடவுளை மட்டும் தனித்து வழிபடக்கூடிய, கடவுளை வழிபடக்கூடிய மஸ்ஜித் தான் தொழுகணும், கடவுளோடு இணைத்து வழிபடக்கூடிய பள்ளியாச்சல் தொழுகக்கூடாதுங்கிற ஒரு கோட்பாடு நமக்கு இருக்குது. நம்ம அறிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு உலகத்துல எல்லா பள்ளிகளுமே அல்லாவுடைய தூதர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பள்ளியா இருக்குது. அங்க போனோம்னா அங்க அல்லாஹ்னு போட்டிருந்தாங்கன்னா அல்லாஹ் சமம் இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர அல்லாஹ் சமமாக இந்த இடத்துல அல்லாவுடைய தூதருடைய பேரை முகமதுங்கிற வார்த்தையை இங்க போடப்பட்டிருக்குது. அல்லாஹ்வை பத்தி நம்ம களிமா நம்ம சொல்றோம், தூய வார்த்தை சொல்றோம், ஷஹாதத்துன்னு பாக்குறோம். அல்லாஹ் ஷஹாத் எப்படி சொல்றாங்கிறத பாக்குறோம், மலக்கள் எப்படி சொல்றாங்கன்னு பாக்குறோம், அறிவுடை எப்படி சொல்லுவாங்கிறது அல்லாஹ் கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஷஹாத் எப்படி இருக்குது? லா இலாஹா இல்லல்லாஹு இருக்குது, கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லைன்னு அல்லாஹ் சாட்சி சொல்றாங்க. அந்த சாட்சியத்தை நம்ம சொல்லும்படி நமக்கு கட்டளை இருக்க தவிர அந்த சாட்சியத்தோட இன்னைக்கு எப்படி பாக்குறோம்? அல்லாவுடைய தூதரையும் சேர்த்து சாட்சியம் சொல்லக்கூடிய மக்களை பார்க்கணும். அப்போ அதே மாதிரி அவங்களுடைய தொழுகையில அந்த அல்லாவுடைய தூதரை சேர்க்கிறது, பாங்கல அல்லாவுடைய தூதரை சேர்த்துக்கிறது, எல்லாத்தையும் நம்ம வழிபாடு தலங்கள்ல இது மாதிரியான சமமான நிலையை பார்க்கிறோம். இணை வழிபாடு கூடாதுன்னு என்ன? கடவுளுக்கு இணையாக யாரையும் பேசக்கூடாது, சொல்லக்கூடாது. கடவுளை வணங்குவது போல யாரையும் வணங்கக்கூடாது. கடவுளுக்கு கீழ்ப்படிவது போல யாருக்கும் கீழ்ப்படியக்கூடாது. கடவுளை சட்டத்துக்கு நிகராக வேற எந்த செயலும் எடுத்துக்கொள்ளக்கூடாது மார்க்கமாக. அப்படி எடுத்துக்கொண்டோம்னா அதான் இணை வழிபாடு, அதான் சமம், அதான் சிறுக்கு இன்னும் புரிஞ்சு வச்சுக்கிறோம். இந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்குது அநேக பள்ளிகள்ல உலகத்துல. நம்ம சப்மிஷன் பள்ளி தவிர நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த மாதிரி இடங்கள் நீங்க தொழுவ கூடாதுன்னு கட்டளை நம்ம வரும்பொழுது நமக்கு என்ன மனசு நெருங்கா இருக்குது. ஏன்னா நம்ம அங்க கொள்கையை சரி ஏற்றுக்கொண்டோம், அவரோட தொழுவாம இருக்குது நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நமக்குன்னு ஒரு இடம் இல்லையா, அந்த வேல போறோம், டிராவல்ல போறோம், ஒரு பள்ளியாசம் இருந்தாலும் தொழுவ முடியும் அப்படிமா நினைச்சு நமக்கு அந்த தேடுறோம் அந்த விஷயங்களை. இதெல்லாம் தொடக்கத்துல இருந்துச்சு, இப்ப இல்ல, அது முடிஞ்சிருச்சு. அல்லாவோட கிருபையில நம்ம எல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறார், அந்த நிலைமையெல்லாம் மாத்தி வச்சிருக்கிறார். நம்ம எங்கேயும் எப்பவும் தொழலாங்கிறது விஷயம் நம்ம கற்று வச்சுக்கோம். இப்ப வாகனத்திலையும் சரி, நடந்து கொண்டோ வாகனத்திலோ நம்ம என்ன செய்யலாம், சாவாவே செஞ்சுக்கலாங்கிறத 2:239 பாக்குறோம். இப்படி நம்ம அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் இலகுவா இருக்குது. ஆனா இப்ப என்னங்க அல்ல சொல்ல வர்றாருன்னா, நீங்க சொல்றது அவர் கேட்டிருந்தான்னு சொல்ல தெரியுமா? நமக்கு இந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா, நம்ம அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கோமே, நாம அவனும் தொழுதா நம்மளோட விஷயம் சொல்லுவோமே, இதெல்லாம் ஆறுதல். நம்ம அதெல்லாம் உண்மை கிடையாது, நம்ம நினைச்சுக்கிறது அப்படி. நம்ம அவனோட சேர்ந்து இருந்தா ஒரு பேச வாய்ப்பு கிடைக்குமே, இதாண்டா உண்மைன்னு சொல்லலாமே, நம்ம பிரிஞ்சு இருக்கிறோமே, சில சமயத்துல நம்ம சப்ளைஸ் ஏற்றுக்கொண்டாலும் கூட ஊரை வெளிக்காட்டிக்கிட முடியல, அவனோட தொழுவுன்னு கட்டம் இருந்தா நம்ம தனியா கூட தொழுத்து வந்துடலாமே, அப்படியும் செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இல்லை இதுதான் வேண்டிய ஏற்பாடு பண்றோம்னா நம்ம இதை விரும்புறோம். இந்த விஷயத்த இன்னொருத்தனோட சேர்ந்து தொழுவுறது, அவன் பள்ளியில போய் தொழுவுறது, அவன் இல்லா சமயத்துல தொழுவுறது, ஏமாத்து முடிஞ்சா தொழுவுறது, ஏன்னா அப்படியா நமக்கு ஒரு தொடர்பு இருக்குமே, நமக்கு வேற வழி இல்லாம ஒரு ஈமான்ல ஒரு நிறைவு இல்லாத நிலைமை. அதான் விஷயம். ஈமான் முழுமையாச்சுன்னா இதான் தூக்கி வீசிடுவோம். அல்லாஹ் சொல்றது கட்டளைக்கு. ஈமான்ல அறகுறையா இருக்கிறதா என்ன இந்த மாதிரியான ஒரு சால் ஜாப் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குது. இது மாதிரி நமக்கு விருப்பம் என்ன ஆகும்னா, கேட்க சொல்ல சூதத்தை அனுமதி கேட்கலாம், பெர்மிஷன் கேட்கறோம். நான் கடவுள் தான் வணங்குறோம், இருந்தாலும் எங்களுக்கு இந்த மாதிரி பள்ளியில போய் தொழுகிறதுக்கு அனுமதி நல்லா இருக்குமே எதிர்பார்க்கணும் தெரியுமா? இதுதான் நம்முடைய பேச்சு. இந்த பேச்சை தான் என்ன செய்யறோம், அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுதான் நல்லா சொல்லும். இது ஒரு சேம்பரா சொல்றது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. பல விஷயங்களில் அவர் உங்களுடைய பேச்சை கேட்டிருந்தால் நீங்க இந்த மாதிரி உங்களுடைய இச்சைகள் எல்லாம் சொல்லி அவரு சரின்னு பெருமிஷன் மாதிரி அவர் கொடுக்க முடியாது. ஆக்சுவலா அவர் கேட்க என்ன இருக்குது, அவரா சட்ட சொல்லக்கூடியவர் தூதரே, கடவுள் என்ன சொன்னாரோ அதுதான் அவர் சொல்லுவாரு தவிர அவர் சுயமா சொல்லக்கூடியது இல்ல. அப்ப இங்க அல்ல சொல்றாரு, உங்களுடைய பேச்சை அவர் கேட்டிருந்தால் காரியங்களை நீங்கள் உங்களுக்கே கடினமானதாக ஆக்கி கொண்டிருக்கிறார். அப்படி செஞ்சா எல்லா காரியங்களும் நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம ஆன்மாவுக்கு சீக்கிரம் பலகீனமானது. இந்த 100 கட்டம் ஏற்றுக்கொள்ளுமே தவிர நான் 99 ஏற்றுக்கொண்டேன் இதை மட்டும் விட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? அது சப்மிஷன் சருகத்தான் வாய்ப்பு தவிர அது நிக்க முடியாது. நிக்க நம்முடைய பாதங்களை அங்க ஸ்திரப்படுத்த முடியவே முடியாது.
நான் 100 கட்டளை 95 ஃபாலோ பண்றேன், எனக்கு 5 கஷ்டமா இருக்குது, எனக்கு அது வேண்டாம், எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது எப்படி ஆகும்னா 5ங்கிறது திருப்பி 7 ஆகும். 7ங்கிறது அப்படியே கூடும். கூடி கூடி ஏன்னா சருகத்தான் செய்யுமே தவிர கடவுள் மட்டும்தான் அதோட யாருமே கிடையாது. அது எந்த விஷயமா இருக்கட்டும் அப்படித்தான் நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. ஆனா அங்க மனங்க எதை விரும்புதுன்னா நம்ம பேச்சை கேட்கணும், மார்க் நமக்கு தகுந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறோம். இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு ஐடியா நிறைய சாத்தான் போடுறான். அதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா நமக்கு தான் கேடுங்கிறார். நீங்க இந்த மாதிரி விஷயம் பண்ணீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கே கடுமையாயிடும் அப்படிங்கிற விஷயம் சொல்றாரு. ஆனால் கடவுள் உங்களை கடினமாக ஆக்கி கொண்டிருப்பீர்கள் சொல்லிட்டு, ஆனால் கடவுள் உங்களை விசுவாசத்தை நேசிக்கும்படி செய்தார் அப்படிங்கிறார். மேலும் உங்கள் இதயங்களில் அதை அழகானதாக இருக்கும்படியும், மேலும் அவர் உங்களை நம்ப மறுத்தல், தீய நடத்தை மற்றும் கீழ்ப்படியாமை ஆகியவற்றை வெறுக்கும்படியும் செய்தார். இவர்கள் தான் வழி நடத்தப்பட்டவர்களாக இருக்கின்றனர் அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் சொல்றார். ரொம்ப அற்புதமான அந்த வார்த்தைகள் இந்த குரான்ல நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டிய விஷயம் இது. நம்ம பார்ப்போம் இன்ஷால்லா. கடவுள் ஆனா இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நீங்களே கஷ்டமாயிருப்பீங்க. ஆனால் அப்படி கடவுள் என்ன செய்யலன்னா, கடவுள் உங்களை விசுவாசத்தை நேசிக்கும்படி செய்தாருங்கிறார். விசுவாசம் என்ன? அல்லாஹ்வை ஈமான் கொள்வது. கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவரே, நம்முடைய எஜமானரே அப்படிங்கிறத விசுவாசிக்கிறது. இந்த விசுவாசத்தை நேசிக்கும்படி செய்தார்னு சொல்றார். நம்ம மனசு எப்படி இதை சொல்றது? அதாவது அத நம்ம ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறோம், இந்த கொள்கையில நம்ம திருப்தியா இருக்கிறோம் அப்படின்னா இது நாமளே உருவாக்கி கொண்டது ஏற்றுக்கொண்டது இல்ல. இது அல்லாஹ் நமக்கு செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. அதை விரும்பும்படி பின்னணி வருதுல தீய காரியங்களை வெறுக்கும்படி யார் நமக்கு வெறுக்கிற தீய காரியங்களை அது யார் செஞ்சாலும் நம்மள வெறுக்கிறோமா? இல்ல, நம்மளை அப்படி செஞ்சேன்னு சொல்றாருல்ல. அப்ப எல்லா சக்தியும் எங்க இருக்குது பாருங்க. 4 விஷயம் எது படிச்சாலுமே அல்லாஹ்வுக்கு தான் எல்லா பவருமே இருக்குது. நம்ம விசுவாசத்தை இன்னைக்கு விரும்பி இருக்கிறோம், அதுல சேர்ந்து இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம இல்ல, நமக்கு பிடிச்சிருக்குது இது அப்படி இல்ல, அவர் அப்படி செஞ்சிருக்கிறார் நம்மள. அவர் மட்டும் நம்மளை நேசிக்கும்படி செய்யலன்னு சொன்னா நாம இன்னைக்கு தருதலையா இருந்திருப்போம். நல்லா கவனத்தை வச்சுக்கணும். நாம இத அறிஞ்சுக்கிட்டோம், இதை ஏற்றுக்கொண்டோம், இதை அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய அறிவு கிடையாது. அப்படிலாம் செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு அறிவு செஞ்சிருக்கிறார். அது அங்க தெளிவா சொல்றாரு அழகான வார்த்தையில. ஆனால் கடவுள் உங்களை விசுவாசத்தை நேசிக்கும்படி செய்தார். அவரே இந்த விசுவாசத்தை வெறுக்கும்படி செய்திருந்தா நாம அந்த அணில இருப்போம், இந்த அணில இருக்க மாட்டோம். 2 அணி இருக்குல்ல, ஒண்ணு அல்லாஹ் ஹிஸ்புல்லா அல்லாஹ்வுடைய கூட்டம், இன்னொன்னு ஹிஸ்பு சைத்தான். 2 வார்த்தை நம்ம குரான்ல பாக்குறோம். சைத்தானுடைய கூட்டம் பாக்குறோம். இப்போ அல்லாஹ் நம்ம நேசிக்கும்படி செய்யல அப்படி சொன்ன அன்னைக்கு எப்படி தீமைகளை வெறுக்கும்படி செஞ்சிருக்கிறாரு, அது மாதிரி விசுவாசத்தை வெறுக்கும்படி செய்திருந்தால் நம்ம எங்க இருப்போம்? அந்த அணில இருப்போம். அந்த அறிவு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் தாங்கிறத இந்த வார்த்தையில படிக்கிறோம் நம்ம. அவர் தான் என்ன செஞ்சாரு? உங்களை நேசிக்கும்படி செஞ்சிருக்காரு. விசுவாசத்தை, நம்பிக்கையை, இதுதான் சரியானது அப்படிங்கிறத நாம தேர்ந்தெடுக்கல, நம்முடைய அறிவை தேர்ந்தெடுக்கல, அப்படி அல்லாஹ் நம்ம வழி நடத்தி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கணும். அடுத்து சொல்றாரு, மேலும் உங்கள் இதயங்களில் அதை அழகானதாக இருக்கும்படியும் செஞ்சாருங்கிறார். நம்முடைய இதயத்துல அது அழகுன்னா என்ன? அது சரியானது, விரும்பத்தக்கதா இருக்குது, மன மகிழ்ச்சி அடையிறோம், விருப்பமா இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் நம்ம அழகாக ஆக்கிறாருங்கிறது நமக்கு திருப்தியா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடு. நம்ம ஒரு கொள்கை ஏற்றுக்கொண்டு சந்தேகம் இல்லாம போயிட்டு முன்னேறி போறோம் பாருங்க. எந்த சந்தேகம், கடவுள் மட்டும் மடுங்க சந்தேகம் இருக்குதா? எந்த டவுட்டும் கிடையாது. நம்முடைய மார்க்கெட்ல யார் மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க, மைக் ஆஃப் பண்ணிக்கிறீங்க. அப்ப நம்ம சாட்டிஸ்ஃபைடா இருக்கோம், திருப்தியா இருக்கும், இதுதான் சரியானது. இன்னைக்கு யார் என்ன பண்ணாலும் நம்ம அதை எதிர்த்து பேசக்கூடிய அளவுல, சரியான சொல்லக்கூடிய அளவு நமக்கு இருக்கிறோம். இது எல்லா மத்தியிலுமே நம்ம சந்திக்கக்கூடிய மக்கள்ல, நேற்று கூட இன்னைக்கு குரான் ஆக்சுவலா நான் மாமூல் குரான்ல ரெட்டு வச்சிருப்பேன். நேற்று ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அதை பத்தி அவங்க பார்த்தாங்க, கேட்டாலும் ஜஸ்ட் அதை பேசினா ஒரு குரான் வேணும்னு சொன்னாங்க. உடனே அதை கொடுத்துட்டாங்க. இது ரொம்ப நனைஞ்சு போன ஒரு குரானு. அதே ஒரு 49 தானே கண்டிப்பா படிக்கலாம், அப்படியே உட்காந்துட்டேன். அது மாதிரி நம்ம அல்லாஹ்வுடைய அந்த விஷயத்துல ஏன் நம்ம அதை ஸ்ப்ரெட் பண்றோம் சொல்றோம்னா நமக்கு அது திருப்தியா இருக்குது, நம்முடைய இதயங்களுக்கு அதை அழகாக ஆக்கி வச்சிருக்குன்னு சொல்றாரு. அப்ப அல்லாஹ் ஆக்கலன்னா நாமளே அழகா காண முடியாது. இன்னைக்கு நிறைய கொள்கைவாதிகள் பாக்குறோம், நிறைய தர்க்கம் பண்ணக்கூடியவங்க, இருக்கிற கொள்கையில இல்லாம எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள், அவங்க என்ன சரியான சொல்லவும் முடியாம இருக்கிறாங்க, முடிவும் தெரியாம இருக்கிறாங்க. அப்படிலாம் இல்லாம நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன், தீர்வை காணக்கூடிய ஒரு வேதத்தை அல்லாஹ் கொடுத்து அவர் அந்த விசுவாசத்தை நமக்கு வழங்கி அதை அழகானதான் ஆக்கி வச்சிருக்கேங்கிறார். இதயங்களுக்கு மனசுக்கு நமக்கு பியூட்டிஃபுல்லா இருக்குது அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற விஷயம். அடுத்து என்ன சொல்றாரு? மேலும் உங்கள் இதயங்களில் அதை அழகானதாக இருக்கும்படியும், மேலும் அவர் உங்களை நம்ப மறுத்தல், தீய நடத்தை மற்றும் கீழ்ப்படியாமை, இந்த 3-4 விஷயம் எல்லாம் சொல்றாரு. நம்ம விரிவா நம்ம வரவில்லை பார்ப்போம். நம்ப மறுத்தல், தீய நடத்தை, கீழ்ப்படியாமை,
அப்புறம் ஆகியவற்றை வெறுக்கும்படி செய்தாங்க. 3 விஷயத்த இதெல்லாம் வெறுக்கும்படி செஞ்சார். நம்ம மறுத்திரு கடவுள் இல்லை அப்படி சொல்லக்கூடிய விஷயத்த நமக்கு வெறுப்பாக்கி வச்சிருக்கிறார். எப்படி ஒரு அநியாயமா நம்ம செய்ய முடியும்? நம்ம அன்றாட அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். கடவுள் எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு நமக்கு செஞ்சிட்டு இருக்கிறாரு, நம்ம எப்படி அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இருக்கும் பட்சத்துல கடவுள் இல்லைன்னு நம்ம எப்படி அதை சொல்லுவோம்? அதை அப்போ அதை நமக்கு வெறுக்கும்படி வெறுக்கிறோம். நம்ம ஏன் அப்படி செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. நான் வெறுக்கும்படி செஞ்சிருக்கிறேன். அவர் மட்டும் செய்யலைன்னா நாமளும் அங்க சாடிதான் இருப்போம். நமக்கு எந்த சக்திக்கு நமக்கு எந்த விதமான பவருமே இல்லை. நாம அறிவை கொண்டு நம்ம அடையல. நாம சிந்திச்சு பார்த்து பிரிச்சு பார்த்து நம்ம ஒண்ணும் இது வரல. எல்லாம் அல்லாஹ் வழி நடத்தி இருக்கார தவிர எல்லா சக்தியும் அவர்தான் இருக்கே தவிர நாமளே இதை அடையவில்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். அப்ப அல்லாஹ் சொல்லும் போது உங்களை நம்ப மறுத்தல் தீய நடத்தல் நிறைய நம்ம பார்க்கணும். தீய நடத்தல்னா ஒரு அநியாயமா பாக்குறோம். ஆண்டி வேலை பாக்குறோம், 2 பேர் சண்டை போடுவானுவோ, வாகனத்தை தப்பாவே ஓட்டி இருப்பான். ஆனா தப்பா ஓட்டவன் பயிலவனா இருப்பான். அவன் தப்பே பண்ணாதவன் நோஞ்சானா இருப்பான். இவன் சண்டை போடுவான். இந்த அநியாயத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்? வெறுப்பா தெரியும் நம்மளுக்கு. அதெல்லாம் வெறுப்பாக்கி வச்சிருக்கேங்க. ஆனா அநியாயத்தை பார்த்து ரசிகக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அப்படி நிறைய ரீல்ஸ் பாக்குறோம். நம்ம அநியாயம் நடக்கும், ஒரு நாய் இருக்கும், ஒரு சாக்கை கொண்டு மேல கொண்டு மூடி போட்டு கட்டி வச்சிருவான். அதை கண்டியாத அளவுக்கு அது நடமாட விடுவான். ஆனா அது இவங்களுக்கு வேடிக்கையா இருக்குது. ஒரு நாய்க்கு பின்னால ஏதாவது ஒரு பலூன் பெருசு லெவல்ல கட்டி விட்டு அதை முஸ்லி விடுவான். அது ஓடும், அது பயடிச்சு ஓடும். ஒரு வெடியை வச்சு கட்டி விட்டு இது மாதிரி செய்யக்கூடிய காரியங்களை பாக்குறோம். இப்படியா விலங்குகளை துன்படுத்தக்கூடிய காரியம் பார்க்க நமக்கு என்ன வெறுப்பா இருக்கு பார்க்கறது. ஆனா அதை போட்டு அடிச்சு பேக்ரவுண்ட்ல சிரிப்பை போட்டு பானுவோம். அதை மகிழ்ச்சியா பாக்குறோம். மனிதர்கள் எப்படி இருக்கான் பாரு. அதான் நம்ம அந்த அணில இல்ல, நம்ம இந்த அணில இருக்கோம். கடவுள் மட்டும் அப்படிங்கிற இருக்கிறதுனால நமக்கு வெறுப்பா இருக்குது. ஏன் வெறுப்பா இருக்கு? நம்மளால அப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன். தீய நடத்தைகளை வெறுப்பாக்கி வச்சிருக்கிறேன். தீய விஷயம் நமக்கு தேவையப்படலை. நம்ம அந்த அளவுக்கு ஒதுக்கி இருக்கோம். ஒரு நிறைய சரி ரைட் ஓகே. அப்போ அவர் உங்களை நம்ப மறுத்தல் தீய நடத்தை கீழ்படியாமை, அல்லாவுக்கு கீழ்படியாம இருக்கிறதெல்லாம் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரா? வெறுப்பாக்கி வச்சிருக்கிறார். எப்பவுமே நமக்கு சப்மிஷன் சரணங்கள் தான் நமக்கு விருப்பமா இருக்கும். நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம தலை மிக முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. ஐம்புலன் இங்கதான் இருக்குது. அந்த ஐம்புலன் கொண்டு தலையை கொண்டு போய் தலையில கொண்டு கிளத்துறோம். ஏன்? கடவுளுக்காக. அவருக்கு மட்டும்தான் நம்ம செய்வோம். நம்முடைய முக்கியமான உறுப்பா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல, பூமியில எந்த இடத்தையும் தலையை கொண்டு நம்ம தாழ்த்துறோம்னா அங்க கீழ்படிதான். அந்த அல்லாவுக்கு கீழ்படிடும். அதை நமக்கு அல்ல ஆகுமாக்கி வச்சிருக்கிறாரு. அதை வெறுக்கும்படி நம்ம செய்யலாம் அந்த விஷயங்களை. அப்போ தீமைகள் அல்ல என்ன செய்யறாரு? நமக்கு வெறுக்கும்படி செஞ்சிருக்கிறாரு. கீழ்படியாம ஆகியவற்றை கீழ்படியாம இருந்தா அதை வெறுக்கும்படி செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. இவர் இந்த மாதிரி உங்களுக்கு அந்த உணர்வு இருக்கான்னு பாருங்கன்னு சொல்றாரு. இப்படியானா இவர்கள் தான் வழிநடத்தப்பட்டவர்களா இருக்கின்றன. இந்த மாதிரி நபர்கள் தான் உனக்கு தீய காரியம் எல்லாம் வெறுப்பா இருக்குதா, நீ வழிநடத்தப்பட்டவன். கீழ்படியாம இருக்கிறது உனக்கு விருப்பமா இருக்குதா, அப்போ அந்த இடத்துல நம்ம அதை பார்க்கணும். நமக்கு அவங்க அந்த இந்த மாதிரி செயல்பாடு உள்ளவங்க, குணங்கள் உள்ளவங்களை பத்தி அதை சொல்லும்போது இவர்தான் வழிநடத்தப்பட்டவர்களா இருக்கின்றது. அப்ப கடவுள் தான் நம்மளை என்ன செய்யறாரு? வழி நடத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆக நாம நம்பிக்கை கொண்டது, நம்ம இதயங்களுக்கு இது அழகா இருக்கிறது, இந்த விசுவாசியா நம்ம இருக்கிறது, இது எல்லாமே கடவுள் நமக்கு செஞ்ச அருளா இருக்கே தவிர நாம நம்முடைய அறிவை கொண்டு தரவில்லை அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். ஏன் நம்ம ஆன்மா அப்பப்ப திறந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட தான் படிச்சான், அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கல, நாம தெரிஞ்சுக்கிட்டான் அப்படி மம்மதை வருது இல்ல, அகது எழும்புது இல்ல. இவன் காரணம் என்ன? நாமளானா நாம இல்ல. அந்த இடத்துல இந்த வசனம் ஞாபகம் வரணும். கடவுள் தான் நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு இருக்கிறார். அவர்தான் வழி நடத்தி இருக்கிறாரு. அவர் மட்டும் வழி நடத்தலைன்னா நாமளும் அவங்க தான் இருப்போம் அப்படின்னு பாக்குறோம் அந்த இடத்துல. ஒரு சரி, இப்படி அல்ல நமக்கு இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறாரு. நம்மளும் அதை உணரக்கூடிய மக்களா இருக்கணும். நம்ம அதை உணர்ந்திருக்கோமான்னு பார்க்கணும். அந்த உணர்வுகள்ல தவறு இருந்துச்சுன்னா சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணணும். குர்ஆனுடைய வார்த்தைகள்லாம் உண்மையாலும் நீதத்தாலும் பூர்ணப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்குது. அதுக்கு மாற்றமா நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய அகந்தைகள், நம்முடைய உள்ளச்சைகள்லாம் இருக்கு இல்லையா, நம்முடைய இச்சை, இதெல்லாம் வெளிப்படுச்சுன்னா நாம அதுல சரி இருக்கணும்னு அர்த்தம். அதை சரி பண்ணுவதற்கு இந்த வசனங்கள் நமக்கு பார்க்க வேண்டியதா இருக்குது. அதை நம்ம நினைவில் கொள்வோம். எல்லாம் நமக்கு என்னென்ன கற்றுத்தாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில தொடர்ச்சியா படிப்பினையா எடுத்துக்கொண்டு அதுல வழி நடப்பதற்கு நமக்கு அல்லாஹ் அருளும் கிருபை செய்வாரான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை நெறி செய்வோம். வார்த்தைகளின் போல் அளித்தும் அல்லாஹ்வுக்கே மாஷா அல்லாஹ், லா குவத்த இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லாஹ். ஸலாமுன் அலைக்கும்.